ஹாய், வணக்கம், நமஸ்காரம். எல்லா உறவுகளும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்னடா 15 நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட 15 நாளைக்கு பிறகு தான் நான் வீடியோ போடுறேனே. இப்போ இடையில வந்துட்டு ஒரு பால் காய்க்கிற மாரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எத்தன பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில. அது நான் யூடியூப்லயுமே ஆக்டிவேட் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மந்த் ஆட்டு நான் ஆக்டிவேட் இல்ல. கழிஞ்ச டிசம்பர் 22 வந்துட்டு என்னோட வீட்டுக்கு போனேன். ஆம், இன்னைக்கு வந்துட்டு ஜான்வரி 4த். இன்னைக்கு தான் வந்துட்டு ஜான்வரி 5. இன்னைக்கு 2026ல தான் நான் வீடியோ போடுறேன். அந்த பால் காய்ச்ச வீடியோவுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும். எல்லாருமே என்னடா பால் காய்ச்சது, அது அந்த ஒரு ப்ரேயர் பண்ணுறது மட்டும் வீடியோ போட்டிருக்கேங்க. முன்னாடி என்ன நடந்துச்சு, பின்னாடி என்ன நடந்துச்சு எதுவுமே நமக்கு தெரில. நிறைய பேர் எனக்கு பர்சனலாட்டையும் கமெண்ட் பண்ணுறாங்க, மெசேஜு என்னாச்சு 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 என்னாச்சுன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்சுங்க. இத்தனை ஒரு லவ்வபிளான, பாசமான, அக்கறையான சப்ஸ்கிரைபர் எனக்கு இருக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ எல்லா வீட்லேயும் வர மாதிரி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் நம்ம வீட்லேயும் வந்துச்சு. ஸோ இதில் நம்ம எதையுமே வந்துட்டு விலாவரியாக என்னால் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆக்சுவலாக நம்ம மறப்போம்ங்கிற விஷயம் மாதிரி நான் ஒன்ஸ் அப்பான் எ டைம் 2025 வரைக்கும், எனக்கு டிசம்பர் வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். மெமரியிலேருந்து அந்த ஒரு சில விஷயங்களை அழிச்சிட்டேன். ஒரு சில விஷயங்களை நம்ம அழித்தாலும், எத்தனை அடி நமக்கு கிட்டியாலும் சில வார்த்தைகளானது நம்ம மனசை விட்டு போகாதுல்ல. அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை நான் வந்துட்டு சேகரித்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒருவேளை என்னோட மனசு காரணம் நான் வந்துட்டு இலகிருவேன். அதனால அந்த வார்த்தைகள் எனக்கு மெமரி, இவங்க இப்படி இப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். சரி, அதை சப்பான் நமக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 10K வரும்போது ஹோம் டூர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஹோம் டூர்னால் நமக்கு குளச்சல்ல இருந்த வீடும் வந்துட்டு சொந்த வீடு கிடையாது. இப்போ கேரளாவில் இருக்கிறதுமே சொந்த வீடு கிடையாது. ஆனால் ஒரு பெனிஃபிட் இருந்தது. குளச்சல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒத்துக்குனா மாதம் மாதம் வாடகை கொடுக்க வேண்டாம். கேரளாவில் உள்ள வீட்டுக்கு தான் நான் வாடகை கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடு மாறி இருக்கோம். வீடு என்னென்னா ஒரு அர்ஜென்ட் சூழ்நிலைனால நமக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையில், என்னோட கல்யாணத்தோடு தான் நாங்கள் சொந்த வீடை எனக்கு விற்றுட்டாங்க. விற்று தான் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அண்ணனோ தம்பியோ யாரும் கிடையாது. அப்பாவும் உண்டு. அப்பா ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு இதனால நமக்கு அந்த நேரம் பைசா இல்லாதனால வீடை விற்று தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த இதுவுமே எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டுன்னு வைங்களேன். இப்போ அதுக்கு பிறகுலேருந்தே நாங்கள் வாடகை வீடு, ஒத்துக்கு வீடு, வாடகை வாடகை, ஒத்திக்கு வாடகை அப்படின்றது. ஒத்திக்கு இருந்தோம். அந்த ஒத்திக்கு இருந்த பைசா வச்சு எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்துச்சு. மூக்கில் இருந்து தொண்டைக்கு போகிறதுல வந்துட்டு ஒரு சதை வளர்ந்துருந்துச்சு. அது எடுக்கலைன்னா உயிருக்கு ஆபத்தாயிரும்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரு 1 லேக் ஆகும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் வெளியே வர நேரம் ஒரு 3 லேக்ஸ் அடுப்பிச்சு ஆச்சு. அப்போ நாங்கள் வந்துட்டு ஒத்திக்கு அந்த டைமில் இருந்தது 1 லட்ச ரூபா கொடுத்து ஒத்திக்கு இருந்தோம். அந்த பைசா லோனு அது இதுன்னு செலவு பண்ணி எங்கள் அப்பாவை எப்படியும் நாங்கள் காப்பாற்றி எடுத்தோம். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளாக வாடகைக்கு இருந்தோம். அதுக்கு பிறகு நான் ட்ரிவாண்ட்ரத்தில் வேலைக்கு வந்தேன். அதாவது திருவனந்தபுரம்னா நெய்யாட்டின்கரையிலேருந்து நான் இப்போ வேலை பார்க்குறேன்ல, ரோஸ் வெட்னரி மெடிக்கல்ஸ். இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது இண்டீட் ஆப்பில் தான் இங்கே வந்துட்டு நான் என்னோடய இது கொடுத்துருந்தனால எனக்கு இங்கே வேலை கிடச்சிச்சு. ஸோ இங்கே வந்த இன்டர்வியூ எடுத்தாங்க. ஓகே, எனக்கு மலையாளம் தெரியாதுன்னு சொன்ன பிறகு ஓகே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. நானும் வேலைக்கு வந்தேன். ஸோ நம்மளோட போதாத நேரம் லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுனுக்கு பிறகு வந்துட்டு நான் 1 மந்த் வீட்டில் இருந்தேன். அந்த 1 மந்த் வந்து எனக்கு அம்மம் போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய சார் என்னென்னா, வெட்னரி டாக்டர் என்னென்னா, ஓகே நம்ம நல்ல ஸ்டாஃபு இங்கே இப்படி ஒரு ஸ்டாஃப் கிடைக்காது. ரொம்ப கரெக்ட் டைம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணி கரெக்டாக அவங்களுக்குள்ள பேமெண்ட் இதெல்லாம் கரெக்டாக எழுதி பில்லக்க கரெக்டாக அடித்த ஒரு ஸ்டாஃப் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னப்போ, சார் வந்து அந்த டைமில் ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணேன். வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. லாக்டவுனால் அது வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்துட்டு சார் என்ன சொன்னார்னா, அது மெடிக்கல் ஷாப்னால நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஸ்டாஃப் வேணும். குவாரண்டைன் இருந்து இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி வருவியான்னு கேட்டப்போ, எனக்கு வந்துட்டு அந்த டைமில் என்னோடய ஃபேமிலி, நான் யாரும் வேலைக்கு போகாத டைமில் நம்ம ஃபேமிலி, அதாவது 2 பிள்ளைங்களும் அப்பா அம்மாவுக்கும் சாப்பாடு கூட வழி இல்லாத சமயத்தில் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்துட்டு திருவனந்தபுரம் கேசவதாசபுரத்தில் சௌபர்ணிகா ஹாஸ்டலில் இருந்தேன். சூப்பர் பெட் பஸாருங்கிற ஒரு ஷாப்பில் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணேன். 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன்.
அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரோஸ் மெடிக்கல்ஸும் இந்த சூப்பர் பெட் பஸாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 20,000 கிட்ட சேலரி கிடைக்கும். அதாவது காலையில் சூப்பர் பெட் பஸார்லேயும் அதுக்கப்புறம் நெய்யாட்டிங்கரில் அப்படி கிட்டத்தட்ட ஒரு 14 மணிக்கூர்கிட்ட நான் வேலை பார்த்துருப்பேன். அப்படியே இருக்கும் பட்சத்தில் தான் இப்போ நமக்கு வந்துட்டு நான் வேலை பார்க்குற கடை வந்துட்டு சார் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சார் பிஸ்னஸ் லோட்டு போகிறப்போ இது சாராட்டு கொடுத்த ஒரு ஷாப்பை நானாட்டி எடுத்தது தான். இப்போ என்னோட ஜீவிதம் ஓகே, ஓரளவு ஓகேவாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் அந்த சூப்பர் பெட் பஸாரில் வேலைக்கு வந்து ஸ்டார்டிங்கில் தான் நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட, அதாவது என்னோடய ஸ்கூல் படித்த என்னோடய ஃப்ரெண்டோட ஹெல்ப்பால் ஒரு வீட்டு ஒத்திக்கு 1 லட்ச ரூபா ஒத்திக்கு அவள் ஹெல்ப் பண்ணி நான் போனேன். அதாவது என்னோடய ஃபேமிலி ரிலேட்டடாக யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை, அவள் ஹெல்ப் பண்ணி போனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு எங்களோட ரிலேட்டிவ் தான், அவங்களோட வீடு வந்துட்டு ஒத்திக்கு வருது அப்படின்னு சொன்னனால அந்த வீடை சரி நம்மளோட ரிலேட்டிவ் தானே அப்படின்னா வேறு வீட்டில் இருக்கிறதுக்கும் நம்மளோட ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ரொம்ப இது ஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க, அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்ம வந்துட்டு அந்த வீட்டில் மாறி வந்தோம். இப்போ வந்துட்டு அங்கேயுமே 3 வருஷம் இருந்தாச்சு, டைம் முடிஞ்சாச்சு, நம்ம இருந்து முடிஞ்சாச்சு. அவங்களுமே திரும்ப வந்துட்டு அந்த வீட்டில் குடியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ நம்ம வந்துட்டு மானசீகமாக மாறி கொடுக்குறது ரொம்ப நல்லது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் நம்ம மாறி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இவ்வளோ நாளையில் நாங்கள் எவ்வளோ வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கோம், ஒத்துக்கு இருந்திருக்கோம். ஆனால் ஒரு வீட்டில் இருக்கும் பட்சத்தில் இன்னொரு வீடு கிடக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம போய் போவோம் இருப்போம், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு வீடு தேட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை எனக்கு வந்தது வந்துட்டு இந்த தடவை தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வீடு ஒரு 3 டேஸில். நான் இன்னைக்கு கேரளாவில் வந்து 2 டேஸ் ஆனனால தான் இதை கொஞ்சம் பிரைட்டாக தெரியுதுன்னா இருக்கும். கருன்னு இருந்தேன். என்னோட சின்ன பையன், என்னோட தம்பி பையனே என்கிட்ட சொன்னான், பெரியம்மா நீங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கீங்க அப்படின்னா. அந்த அளவு வந்துட்டு நான் வீடு தேடினேன். வீடு தேடி தேடி கிடைக்காம ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வீடு கிடச்சி ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. அந்த வீட்டில் வந்துட்டு நாங்கள் இந்த வீட்டில் வந்த பிறகு தான் கொஞ்சம் சாதனைலாம் எடுத்து போட்டோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கட்டிலும் ஃப்ரிட்ஜும் கேஸ் அடுப்பு இவ்வளோ தான் நாங்கள் எப்போவுமே வீடு மாறுத நிறைய எடுத்து வைப்போம். இந்த இடம் வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைனான்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஒரு கட்டில் வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு கட்டில் வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பீரோ எக்ஸ்ட்ரா ஒரு பீரோ எடுத்தேன். அப்படி எல்லாமே ஃபினான்ஸில் போட்டு எடுத்தனால சாதனங்கள் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு. என்னென்னா நான் ஒரு மனசில் நினச்சிருந்தது என்னென்னா இந்த வீட்டில் இருந்து நம்ம 2வது போகிறது வந்துட்டு நம்மளோட சொந்த வீடாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் நான் இருந்தேன். என்ன அன்எக்ஸ்பெக்டடாக நான் வந்துட்டு ஒரு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. மாறினது காட் கிரேஸ், எல்லாமே நல்லதுக்கு தான். என்னென்னா கிட்ட இருந்தால் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு நம்ம மாறினோம். ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு வீடு மாறினதுக்கு அந்த வீட்டில், அதாவது என்னோடய ஃபேமிலியாக என்னோடய வீட்டில் நான் எந்த ஃபேமிலிக்கு வீட்டில் போய் இருந்தேன்னா அவங்கள ஒரு பர்சன் கூட காரணம் கிடையாது. ஏன்னா அதர் பீப்புள் நம்ம சொல்லலாம்ல, நம்ம சுற்றி இருக்க பீப்புள் இருக்கவங்கல்ல, நம்ம வேலைக்கு வந்துடுவோம், நம்ம அம்மாவை இருக்கக்கூடாம நோய் சரி அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மாறி இருப்போம் இப்போ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. பட் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா வாடகை வீடு ஒரு 30-31 வீடு தேடி இருப்பேன். 30-35 மேலே தான் தேடி இருப்பேன்னு நினைக்கிறேன். இருக்குது. ஒரு நாள் கழிச்சு வாங்க, 2 நாள் கழிச்சு வாங்க. ஒரு வீட்டுக்கு என்னென்னா 4 லட்ச ரூபா அட்வான்ஸ் தாங்க, ஒரு வீட்டுக்கு என்னென்னா 3.5 லட்ச ரூபா தாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் ஒரு வீடை இடமாவது வாங்கி போட மாட்டேன்னா அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்துட்டு ஓகே நமக்கு சுற்றி எல்லாமே செட் ஆகிட்டு அந்த வீடு ஒதுக்குத நேரம் தான் என் கூட ஒரு அண்ணனோ எனக்கு ஒரு தம்பியோ பிறந்திருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருந்திருக்காது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு எனக்கு அந்த வீடு ஒதுக்குத நேரம் எனக்கு வந்துச்சு. அவ்வளோ ஒரு கஷ்டம். என் சித்தப்பா மட்டும் என் கூட இல்லைன்னா இன்றைக்கி நான் வந்துட்டு ஒழுங்காக கூட பேசிகிட்டு இருக்க முடியாது. அவ்வளோ லோன்லியாக நான் ஃபீல் பண்ணுவேன். இந்நாள் வரைக்கும் அந்த வீடு மாறி கிட்டத்தட்ட 1ஆம் தேதி நாங்கள் கரெக்டாக யாருன்னு 5 நாள் என்னோடய காயத்தையும் கஷ்டத்தையும் சொல்லலை. இந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்காண்டி நான் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு நான் போனேன். போயிட்டு வந்து தான் இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோமே ரன்னிங்கில் வரும் பாருங்கள். அந்த ஒரு கிளாஸ் கூட தூக்கி தாரதுக்கு யாருமே கிடையாது. என் பையன், என் பசங்க, என் சித்தப்பா, கோடி புண்ணியம், கோடி இல்லைங்க. என் அப்பா என்னை பெத்தனால ஒரு அப்பா, என் சித்தி அம்மா கூட பிறந்தனால எனக்கு அவங்க சித்தி, நான் என் சித்தப்பா தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு நான் சொல்லலாம். தெய்வத்துக்கு மேலே தான் நான் சொல்லணும். அவங்க ஒரு ஆள் அந்த ஒரு பீரோவை ஒத்தையில், அதாவது நானும் புஷ் பண்ணி நான் ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டேன். நானும் புஷ் பண்ணி தூக்கும்போது எங்கள் சித்தப்பாவுக்கு வந்துட்டு அந்த பீரோ வந்துட்டு பெருவிரல் அடித்து அந்த சதை இப்படி ஆகிட்டோம். அது கூட ரத்தம் வடியுது. துணியை வச்சு சுற்றிட்டு ஏடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சாதனங்க தூக்கி எடுத்து ரெடி பண்ணி என் சித்தி பொண்ணுங்க, என் தங்கச்சிவை எல்லாரும் சேர்ந்து எங்கள் அம்மாவுக்கு செட் பண்ணி ஒரு வீடை கொடுத்துட்டு அவங்களையும் திருச்செந்தூரில் கொண்டு விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேங்க.
ஓகே. கடவுள் நமக்கு கஷ்டம் தருவாருங்க. அதுலேருந்து கைவிட மாட்டாரு. அதனால நம்ம சோர்ந்து இருக்கக்கூடாது. இந்த 15 நாள் கழிச்சு நான் வீடியோ போடும்போதுல ஒரு புது நந்தினியா வந்து தான் வீடியோ போடணும். எவ்ளோ சோகமா இருந்தாலும், எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் என் நெஞ்சோட அடைக்கும். எனக்கு என்னன்னா, என்னை சுத்தி எத்தனை பேர் என்னை கஷ்டப்படுத்தியிருந்தா கூட எனக்கு கவலை கிடையாது. ஆனா ஒரு வீடு நம்ம மாறும்போச்சுல, ஆ நம்ம ஒரு சாதனத்த தூக்கி தாரதுக்கு ஒருத்தருங்க இல்லைன்னா, அந்த இடத்துல நமக்கு யாருமே இல்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க துன்பத்துல உங்க கூட யாரு நிக்காங்களோ, அவங்க தான் உண்மையான உறவு. நான் நெறைய பேருக்கு துன்பத்துல நின்றுருக்கேன். இன்பத்துல நிக்கவே இல்ல. துன்பத்துல நின்றுருக்கேன். ஆனா, என்னோட துன்பத்துல நான் நின்னவங்க யாரும் எனக்கு நிக்கல. என்னோட துன்பத்துல நின்னது என்னோட சித்தி, சித்தப்பா 2 குழந்தைங்க. அவங்க மட்டும் தான் என் துன்பத்துல நின்னது. என் இன்பத்துல வந்துட்டு எத்தனையோ பேர் பங்கு கொண்டிருக்காங்க. ஆனா, என் துன்பத்துல வந்து நின்னது அவங்க மட்டும் தான். ம். அழாம ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நெனச்சேன். அழமாட்டேன். அழக்கூடாது. அழுகை எல்லாம் 2025ஓட பூட்டி வச்சுட்டேன். அழக்கூடாது. யாருக்கும் நம்ம எந்த கெடுதலும் பண்ணாத ஒருத்தி ஏன் அழணும்? யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. அதே மாரி இந்த சோஷியல் மீடியால அண்ணன், தங்கச்சி யார்கிட்டயுமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதாவது சோஷியல் மீடியால வந்துட்டு அ உங் உங் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு மெசேஜ் போடும்போதுல, உங்கள தெரிஞ்ச மாரி ஒரு மெசேஜ் போடும்போதுல, அந்த கியூரியாசிட்டிக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்றீங்கல்ல, அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில நான் உணர்ந்தது. ஸோ நெறைய விஷயங்கள் இருக்குங்க. அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். யாருமே எனக்கு கிடையாது. யாருமே எனக்கு வேண்டாம். வேண்டான்னா ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட நெஞ்சே வலிக்க அளவுக்கு எனக்கு பண்ண பாட்டுக்கு நான் ஒதுங்கிட்டேன். யாரையுமே குத்தம் சொல்ல முடியாது. எல்லாருமே குழந்தைங்கள் தான். எல்லாருமே சிலரோட காரியம் நடக்க வேண்டியதுக்கு சிலரை வச்சு கேம் விளாண்டாங்க. அப்படி மட்டும் தான் நம்ம சொல்லணுமே. ஸோ அவங்களும் ஒரு நாள் வந்துட்டு நான் யாரு அப்படிங்கிறத அவங்க படிப்பாங்க அப்படின்னு நம்புறேன். இப்பவுமே நான் கடவுள்கிட்ட வேண்டுறது அப்படிதான். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. கண்டிப்பா கடவுள் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்த அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்த குடுப்பாரு. ஏன்னா இவளால மட்டும்தான் அனுபவிக்க முடியுது. மத்தவங்களுக்கு குடுத்தா உடனே எடுப்பாங்க சூசைட். நம்ம அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு பொண்ணா, ஒரு கெத்தா நின்னு எங்க அம்மா, அப்பாவ ஒரு செட்டில் பண்ணிட்டு 15 நாள் கிட்டத்தட்ட நான் எடுத்த கடையில 15 நாள் நான் வேலைக்கு போகல. இன்னைக்கு தான் நான் வேலைக்கு போறேன். அதுக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டுட்டு போறேன். 15 நாள் வேலைக்கு போல. ஒரு துணி பிசினஸ் எடுத்தேன். அந்த கடை எடுத்த நேரம் எனக்கு தராத பிரச்சனை இல்லங்க. கடை எடுத்ததுக்கு கடையோட ஓனர வச்சு சொன்னாங்க. அந்த கடை எடுத்தா, அந்த கடையோட ஓனர் கூட அஃபேர் அப்படின்லாம் சொல்லி என்னை கேவலப்படுத்தின அதே கூட்டம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு துணி பிசினஸ் தொடங்கணும்னா, இன்னும் ஒரு பிரச்சனை தொடங்குனாவு. அந்த துணி பிசினஸ் 1 மந்த் நடந்துச்சு. வச்சிருக்கேன். ஆனா துணி எல்லாமே இருக்கு. நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு பண்ணணும்னா, எனக்கு எந்த விதமான உங்களோட பைசாவோ, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெறைய பேர் மெசேஜ் போடுறீங்க. அது எதுவுமே தேவை கிடையாது. என்லேருந்து நான் போடுற சாரீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஒய்ஃபுக்கு, உங்க ரிலேட்டிவ்க்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க சிஸ்டருக்கு, உங்க மகளுக்கு அப்படியே எடுத்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். இன்னும் ஒரு நாள் வீடியோ அதாவது லென்த் வீடியோ எல்லா நாளும் தொடர்ந்து வரும். கண்டிப்பா பிரீத்தி நீ கேட்ட மாதிரி ஹோம் டூர் வந்துட்டு கேரளாவில் உள்ள ஹோம் டூர் போடுறேன். நான் 15 நாள் வரலையா? சாப்பிட்ட எச்சி வரைக்கும் இங்கேயே வச்சுட்டு நின்னன்னைக்கு அவசரமா ஓடிட்டேன். எல்லாமே கிச்சன் எல்லாமே குழு குடி மாதிரி கிடக்கு. எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இன்னைக்கு கடைக்கு போவேன். கடையில் வச்சு வீடியோ போடுவேன். மறுபடி நந்தினியோட பயணங்கள் தொடரும். மறக்காம வீடியோ பார்த்துக்கிற எல்லாருக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.